Next, our beloved Ustad give the vote of thanks. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. ஒரு அற்புதமான தேசிய கொடியேற்று நிகழ்ச்சி, 88வது வார நிகழ்ச்சி. தன்னுடைய வாழ்க்கையை வாசிப்பதற்காகவும் நிறைய புத்தகங்களை படைத்து சரித்திரம் படைத்து வருகின்ற ஒரு அற்புதமான பெண் ஆளுமை. ஃபேஸ்புக்கில் கூட அவங்களுடைய போஸ்டர் போட்டோன்னே திருப்பூர்ல இருந்து ஒரு ஆலிம் பெருந்தகை கீழே போட்டாங்க, ஹைகூ கவிதையினுடைய ஆளுமை அக்கா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது மாதிரி தொடர்ந்து வாசித்து பல நூல்களை படைத்து வருகிற அக்கா அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் உங்களுடைய சேவை சிறப்பதற்கும் இன்னும் பல நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதுவதற்கும் அது பல விருதுகளை பெறுவதற்கும் ஜனாதிபதி விருது அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றோம். ரொம்ப அற்புதமான வாசிப்பு குறித்து சொன்னாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நூல்கள் சொல்கிறது நீங்கள் தலை குனிந்து என்னை நீங்கள் வாசித்தால் உங்கள் வாழ்க்கை தலை நிமிர்ந்து இருக்க நான் வைப்பேன் என்று நூல்கள் சொல்கிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம நிறைய வாசிக்கணும். நேற்று கூட, அதாவது இன்னும் நம்ம சொல்ல போனா, நம்ம அரபு கல்லூரியில ஓதுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறை முழுசா உணர்ந்து வாசிச்சோமா அப்படின்னா நம்மள்ட்ட கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏதோ பாடத்தில் நடத்துகிற போது சம்பவங்களா கேட்கிறோம், ஆனா முழு வரலாறு எத்தனை பேர் நம்மள வாசிச்சிருப்போம் சர்வே எடுத்தா நம்ம வாசிச்சது இல்லை. நேற்று கூட ஓதக்கூடிய காலத்துல முழுசா அந்த பாடத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு, முழு வரலாறையும் நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மெசஞ்சர்ன்ற படத்தை நான் பார்க்கவே இல்லை. சின்ன வயசு பல பேர் போட்டிருக்காங்க, நான் இன்ட்ரெஸ்டா பார்க்கல. நேற்று அந்த படத்தை மாணவர்களுக்கு மத்தியான டைம்ல 1.5 மணி நேரம் நம்ம போட்டா ஏற்கனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாறை படிச்சதும் அந்த படத்துல அப்படியே தத்ரூபமா வரக்கூடிய அந்த காட்சிகள் அப்படியே உள்ளத்தை அப்படியே உருக்கிருச்சு. கண்கள் எனக்கு அறியாமையே கண்ணீர் வருது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த செய்தி, அவங்க பிறந்த பிறகு ஏற்பட்ட ஆமினா அவங்களுடைய தாயாருடைய அந்த கஷ்டங்கள், அதற்கு பிறகு அந்த பாலக்கூடிய ஹலிமா அம்மையார், இதெல்லாம் அப்படியே அந்த வாசிச்ச நம்ம வாசிப்பு அது அப்படியே ஒரு படமா வருகிற போது அப்படியே உள்ளத்தை அப்படியே உருக்குகிறது. எனக்கு சொன்னா தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான இது போன்ற ஆளுமைகளுடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நிறைய வாசிங்க. இவர்களும் சரி, அதே போன்று கடந்த வாரத்தினுடைய சகோதரி அவங்களும் நம்ம கல்லூரிக்கு வந்தாங்க. முந்தானேத்து கூட கிளாஸ் எடுக்க வந்தாங்க. ஒரு தொடர்ந்து அவங்க வாசிக்கிறதுனால எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கிறான். அதிலும் நம்முடைய சகோதரர் ரிஸ்வான் அவங்க ஏற்கனவே கடந்த குடியரசு தின விழால, சுதந்திர தின விழால அவங்க ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினை அழைத்து வந்து மாணவர்களுக்கு சொற்பொழிவாற்ற ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஜஸாக்கல்லாஹ் கைரல் ஜஸா. இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு நாங்கள் துஆ செய்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகளுக்கும், அதே போன்று ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த மாணவர்களுக்கும், ஒவ்வொரு வாரமும் இதற்காக முயற்சி செய்யக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் மிக்க நன்றியையும், தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 10th 11th 12th மற்ற நாட்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் முழு ஸ்டடியில் ஈடுபடுறீங்க. இந்த வருடம் சிறந்த மதிப்பெண்களை நம்முடைய கல்லூரி பெற வேண்டும். இந்த பள்ளியினுடைய இந்த மதிப்பெண்கள் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போவதற்கு இந்த 10th 11th 12th ஒரு மையமாக, ஒரு கருவாக இருக்க வேண்டும். அதே போன்று டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் 10 மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த முறையிலே தயாராகி இன்ஷா அல்லாஹ், நான் கூட மாணவர்கள்ட்ட சொன்னேன், இன்னும் 2 வருஷம் ஓதி முடிக்க வேண்டி இருக்குது. சப்போஸ் நீங்க எக்ஸாம் எழுதி ஒருவேளை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி போஸ்டிங் எதுவும் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு 2 வருஷம் சலுகை. இப்பவே நீங்க என்ன செஞ்சிடலாம், மதரசா விட்டு போயிடலாம், உங்களுக்கு நான் பட்டம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொன்னேன். இது வெறும் வார்த்தை இல்லை. இந்த மதரசாக்களுடைய வரலாற்றுல ஆலிம்கள் இது போன்ற அரசு துறைகளில் வரணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லட்சியமான ஒரு விஷயம். அதனால அது சும்மா வார்த்தை கிடையாது. உண்மையாவே அந்த எக்ஸாமை எழுதி ஒரு போஸ்டிங் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரிலீவ் பண்ணி அவங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு கூட நம்ம தயாராக இருக்கிறோம். அதனால எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மதரசாக்களுடைய வரலாற்றுல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வரலாறையும் சாதனையும் நம்ம படைக்கணும். நாமளும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஆலிம் ஒரு பதிவு போட்டிருந்தார். ரொம்ப கேவலமான பதிவா இருந்துச்சு.
ஆலிம்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, எப்படி நிர்வாகிகள் வேலையை விட்டு தூக்குறாங்க, ஆலிம்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. கீழே நிறைய பேர் போய் கமெண்ட் வந்து ரொம்ப திட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க. இது என்னங்க பதிவு, ஒரு ஆலிம் பேசக்கூடிய பதிவா இது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏதோ ஆலிம் அப்படின்ட்டா வந்து அவங்க கம்மியான சம்பளம், வாழ்க்கையில வேஸ்ட் ஆயிருவாங்கன்ற மாதிரி மற்றவங்க சொல்றது இல்லை. அதை படிச்ச ஆலிம்களை அவங்க தங்களை இப்படித்தான் Facebookல அடையாளப்படுத்திக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயமாக சமூகத்தில் அவங்களுடைய அந்தஸ்தை அவர்களே குறைத்துக் கொள்ளக்கூடிய, குறைத்து மதிப்பீட்டு கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்தில் தான் நம்ம புது சரித்திரம் படைப்பதற்கு புது வழியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாம் வல்ல இறைவன் நீங்க இரு கல்வியிலையும் ஜொலிக்கணும், உலகத்துல மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்ஷா அல்லாஹ் வரணும். அதற்கான ஒரு முன் முயற்சி தான் இந்த வாராந்திர தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அல்லாஹு தாலா வருங்காலத்தில் நினைவாக்குவானாக என்ற கோரிக்கையோடு நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த ராஜிலா மேடம் அவர்களுக்கும் அதே போன்ற அவருடைய கணவர் ரிஸ்வான் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.